நிச்சயமாக நிக்கிதா, அதாவது இந்தியா தற்போது பகல்காம் நடைபெற்று கிட்டத்தட்ட 70 மணி நேரம் ஆகிறது. ஆனால் இதுவரை இந்திய தரப்பிலிருந்து ஒரே ஒரு சிங்கிள் புல்லட், ஒரே ஒரு துப்பாக்கி தோட்டா கூட அந்த பக்கம் பாயவில்லை. ஆனால் தற்போது பாகிஸ்தான் அலறி போயிருக்கிறது, பயந்து போய் அவசரத்தில் என்ன செய்கிறோம் என தெரியாமல் இந்தியா என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டதோ அதே அறிவிப்புகளை தற்போது அவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். புதிதாக எதுவும் செய்ய முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது. ராணுவத்தை எல்லையில் குவிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கு மிகப்பெரிய பாதிப்பை பாகிஸ்தான் தற்போது எதிர்நோக்க ஆரம்பித்திருக்கு என்பதுதான் தற்போது இந்தியாவுடைய இந்த மிக சிறந்த அடி என்று கூற வேண்டும். 4 முக்கிய முடிவுகளை இந்தியா எடுத்தது. அந்த 4 முக்கிய முடிவுகள் தற்போது பாகிஸ்தானை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது தான் கூற வேண்டும். என்றால் முதலாக அந்த ஜீலம் நதி, அதாவது சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன் என இந்தியா கூறியவுடன் இதனால் பெரும் பாதிப்பு பாகிஸ்தானுக்கு ஏற்பட போகிறது. சிந்து நதியிலே அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தண்ணீரை இந்தியா விடாமல், இந்தியாவிலிருந்து தான் அங்கு செல்ல வேண்டும் தண்ணீர், இந்தியா தடுத்து விட்டால் 80% பாகிஸ்தானின் விவசாயம் காணாமல் போய்விடும். அந்த தண்ணீரை நம்பிதான். என்றால் சிந்து நதி, ஜீலம் நதி, சென்னாப் நதி ஆகிய 3 நதிகள் பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 80% தண்ணீர் இங்கிருந்தான் செல்கிறது. 80% பாகிஸ்தான் விவசாயமே இதை நம்பிதான் இருக்கிறது. இந்த நதிநீர் சொல்லாவிட்டால் அந்த பாகிஸ்தான் விவசாயம் அழிந்துவிடும், விவசாயமே முடங்கிவிடும், விவசாய தொழிலே முடங்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நதிகள் வழியாக பல டேம்களை, நீர் மின் நிலையங்களை பாகிஸ்தான் கட்டியிருக்கிறது. இந்த நீர் மின் நிலையங்களுக்கு தண்ணீர் வராவிட்டால் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாது. எனவே பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட 70% பகுதிகள் விவசாயம் இல்லாமல் முடங்கிவிடும். 80% விவசாயம் முடங்கிவிடும். 70% பகுதிகள் மின்சாரம் இன்றி இருக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியா. இதனால் தான் அலறி போய் சிம்லா ஒப்பந்தம் ரத்து என்றெல்லாம் தற்போது அதிரடியாக பாகிஸ்தானும் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட இது அத்தாரி பார்டர், அதாவது வாகா அத்தாரி பார்டரை இந்தியா மூடி இருக்கிறது. அதில் வர்த்தகம் செய்ய மாட்டோம், வணிகங்கள் எதுவும் வர்த்தகம் கிடையாது, அனைத்தையுமே ரத்து செய்கிறோம் என கூறி நிறுத்திவிட்டார்கள். இதனால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பாகிஸ்தானுடைய சில்லறை வணிகத்திலே 60% வாகா அட்டாரி வழியாக, அந்த எல்லை வழியாகத்தான் இந்தியாவிலிருந்து தான் பொருட்கள் அங்கு செல்கின்றன. அதன் மூலம்தான் அந்த பாகிஸ்தானின் கிழக்கு பகுதி முழுவதும் வணிகம் நடைபெறுகிறது, சில்லறை வர்த்தகம். இந்த சில்லறை வர்த்தகம் முடங்கப்பட்டதால் தற்போது அங்கு அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் சூழ்நிலை, பாகிஸ்தானே லாக்டவுன் சூழ்நிலைக்கு சென்றிருக்கிறது என்றால் இந்தியாவுடைய நடவடிக்கையால் என்று பார்க்கலாம். அதே போன்று விசாக்கள், அதாவது பாகிஸ்தானில் இங்கு இந்தியா வந்து சிலருக்கான சார்க் விசா கொடுக்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த சார்க் நாடுகள் விசாவையும் ரத்து செய்திருக்கிறது இந்தியா கொடுப்பதை. இதனால் பாகிஸ்தானில் யாரும் இங்கு வந்து வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் பல பாகிஸ்தானிகள் இந்த சார்க் விசா மூலம் இங்கு வருவார்கள், வந்து ஒருவரை சந்திக்கிறோம், உறவினரை சந்திக்கிறோம் என்று சென்றுவிட்டு அவர்கள் ஏதேனும் பயங்கரவாத செயலோ இல்லது இங்கிருந்து தகவலை கொடுக்க உளவுத்துறை செயலோ ஏதேனும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. தற்போது அவை முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டது. என்றால் எந்த பாகிஸ்தானிலும் தற்போது இங்கு வர முடியாது. இங்கிருக்கும் பாகிஸ்தானில் 48 மணி நேரத்தில் தற்போது 24 மணி நேரம் முடிந்துவிட்டது. நாளைக்குள் அனைவரும் வெளியேற வேண்டும் எனும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனால் பாகிஸ்தானுடைய நேரடி தொடர்பு, ஹியூமன் கான்டாக்ட் இங்கு இல்லாத சூழலை இந்தியா ஏற்படுத்தியிருக்கிறது. இது அடுத்ததாக மிக முக்கியமானது. அடுத்த மிக முக்கியமானது என்னவென்றால், சர்வதேச அளவில் இந்தியா தனது நிலைப்பாட்டிற்கு ஆதரவை திரட்டும் வகையிலே அந்தந்த நாடுகளின் வெளியுறவுத்துறை செயலாளர்கள், அதே போன்று இங்கிலாந்து, ரஷ்யா, போலந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் தூதர்களை அழைத்து இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து மிக தெளிவாக விளக்கி, தாங்கள் நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் பாகிஸ்தான் இந்த போன்ற தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து 26 அப்பாவி உயிர்களை கொன்றிருக்கிறது என்று மிக தெளிவாக தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதன் மூலம் சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தியிருக்கிறது இந்தியா. எனவே மிக முக்கியமா இந்த 4 அடிகளால் பாகிஸ்தான் என்ன செய்வது என திணறிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் தினேஷ் கனேரியா என்பவர் பாகிஸ்தான் பிரதமருக்கு வெட்கமாக இல்லையா, இது போன்ற ஒரு தாக்குதல் நடைபெற்றது, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. அதே போன்று இங்கு தீவிரவாதிகளை நீங்கள் ஊக்குவித்து வருகிறீர்கள் என்ற வெளிப்படையாக தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டது தற்போது பெரும் புயலாக அங்கு வீசிக்கொண்டிருக்கின்றான் கூற வேண்டும். பாகிஸ்தானிகளே பாகிஸ்தான் நிர்வாகத்தை பார்த்து திட்டுகின்ற, கண்டனம் தெரிவிக்கின்ற, விமர்சனம் செய்கின்ற நிலை தற்போது பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக தான் சொன்னோம், சிங்கிள் புல்லட் கூட ஃபயர் செய்யாமல், அதாவது ஒரு துப்பாக்கி தோட்டாவை கூட சுடாமல் இந்தியா சுடுவதற்கு முன்பே, இந்தியா சுடுவதற்கு மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கைக்காக தயாராகி கொண்டிருப்பது போல் தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கிற ஒரு பக்கம். ஆனால்
அதற்கு முன்னாலேயே தற்போது ஒரே ஒரு புல்லட் கூட ஃபயர் செய்யாமல், ஒரே துப்பாக்கி தொட கூட சுடுவதற்கு முன்பே அங்கு பாகிஸ்தானிலே ஒரு பெரும் பதற்றத்தை அலற வைத்திருக்கிற பாகிஸ்தான் நிர்வாகத்தை. என்ன செய்வதென்று தெரியாமல் இந்தியா என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டதோ அதே அறிவிப்புகளை மீண்டும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்று பார்த்தாலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பாகிஸ்தான் நிலை தற்போது மிக மிக ஒரு அச்ச உணர்வு அங்கு காணப்படுகிறது என்றுதான் தெரிகிறது. அதுதான் தற்போது நிலைமையாக இருக்கிறது. அதனால்தான் சொன்னோம் நாம், சிங்கிள் புல்லட் கூட ஃபயர் செய்யாமல் இந்தியா அங்கு பெரிய பயத்தை காட்டியிருக்கிறது. பாகிஸ்தானிற்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறது இந்தியா என்று கூட நம் பேச்சு வழக்கிலே சொல்லுவோமே, அதை போன்று சொல்லலாம். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.